வணக்கம். இந்த மொழி பற்றி பிரச்சனை ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு. எல்லாருக்குமே அவங்கவுங்க மொழி தான் தாய்மொழி தான் பெருசு அப்படின்ட்டு. எது தாய்மொழி எது தமிழ் மொழின்ற வித்தியாசம் இன்னும் நிறைய நம்ம மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் நான் ஏற்கனவே இந்த தமிழ் மொழி முந்தையதா, சமஸ்கிருதம் முந்தையதா, இல்லை எந்த மொழி முந்தையது, எதிலிருந்து எது தோன்றியது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். வீடியோவும் இருக்குது யூடியூப்பில். அதில் இன்றைக்கி இப்போ ஒரு சர்ச்சை கன்னடம் தமிழிலிருந்து பிறந்ததா பிறக்கலையா அப்படின்னு ஒரு சர்ச்சை வருது. சரி, இந்த நேரத்தில் ஒரு ரீகால் பண்ணலாமே அப்படின்றதுக்காக இது சம்மந்தமான விஷயங்கள் ஏற்கனவே வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இதனால் திரும்ப திரும்ப இந்த விஷயம் புரிகிற வரைக்கும் போட்டுகிட்டே இருக்க வேண்டியது. ஏன்னா பழைய வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி போடுற வீடியோ மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறாங்க. சரி, ஓகே. இப்போ கன்னடம் முந்தியதா தமிழ் முந்தியதா, தெலுங்கு முந்தியதா தமிழ் முந்தியதா, மலையாளம் முந்தியதா தமிழ் முந்தியதா, துளுவம் முந்தியதா தமிழ் முந்தியதா, சமஸ்கிருதம் முந்தியதா தமிழ் முந்தியதா, இப்படி சொல்கிறாங்க. சரி, எது முந்தியது அப்படிங்கிறது வேறு. அதாவது தனித்தனி இடங்களில் வெவ்வேறு இடத்துல ஒன்று முந்தி இருக்கணும், ஒன்று பிந்தி இருக்கணும் அப்படின்னு கால அளவை வச்சு சொல்லலாம். இப்போ ஒன்றிலிருந்து பிறந்தது மற்றொன்று அப்படின்றாங்க. ஒன்றிலிருந்து மற்றொன்று பிறக்குமா? அப்போ ஒன்றிலிருந்து பிறந்ததுன்னா ஒன்று தாய், இன்னொன்று செய் அப்படி எடுத்துக்கிறதா மொழியில். இப்போ நம்ம இப்போ உலகம் முழுக்க மொழிகளை பற்றி எப்படி பிறந்திருக்கும்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையை சொல்கிறாங்க. கற்பனை அல்லது இதோ நிறுவனத்துக்காக, அவங்களுடைய சொல்லக்கூடிய விஷயத்தை நிறுவனத்துக்காக நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. நம்ம அந்த விஷயத்தில் எதையும் நிறுவனத்துக்கு இல்லை, நம்ம சில குறிப்புகளை சொல்கிறோம். அதை வச்சுக்கிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இப்போ எந்த மொழி முந்தியது எந்த மொழி பிந்தியது அப்படின்னா, ஒன்றுலேருந்து இன்னொன்று பிறக்குமா? ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷன் பிறப்பானா? ஒரு ஜாதியிலேருந்து இன்னொரு ஜாதி பிறக்குமா? அல்லது ஒரு சமுதாயத்தை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வருமா? அப்படியெல்லாம் நம்ம பல்வேறு விஷயங்களை பற்றி பேசலாம். இப்போ மொழியை பற்றி பேசணுமா? தமிழ்லேருந்து கன்னடம் பிறச்சா, கன்னடத்துலேருந்து தமிழ் பிறந்துச்சா, கன்னடம் தனியாக தமிழ் தனியாக அப்படின்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி, மொழிங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க தமிழ் மொழி தான் முந்தியது. ஓகே, தமிழ் மொழி தான் முந்தியது. அப்போ எல்லோரும் என்ன பேசுனாங்க? தென் மாநிலங்களில் தமிழ் பேசினாங்க. சரி, தமிழ் பேசினாங்க. கன்னட ஏரியாவில் இருக்கிறவங்க என்ன பேசினாங்க? தமிழ் பேசினாங்க. ஆந்திரா தெலுங்கானா பகுதியில் இருக்கிறவங்க என்ன பேசினாங்க? தமிழ் பேசினாங்க. மலையாள பகுதியில் இருக்கிறவங்க என்ன பேசினாங்க? கேரளாவில் தமிழ் பேசினாங்க. துளுவ பகுதியில் என்ன பேசினாங்க? கொங்கணி இதெல்லாம் எங்கே இருக்கிற ஏரியாவில் என்ன பண்ணாங்க? கனடாவினுடைய மேற்கு மலைத்தொடர்ச்சியில், அதாவது இங்கே தமிழ்நாட்டினுடைய மேற்கு மலைத்தொடர்ச்சி மேற்கு மலைப்பகுதியெல்லாம் மலையாளம்னு சொல்கிறோம். அதே மாதிரி கனடாவில் இருக்கிற மேற்கு பகுதி மலைப்பகுதியிலெல்லாம் கொங்கணி இந்த மாதிரி மொழி, துளுவம் இதெல்லாம் பேசுகிறாங்க. அவங்களும் எல்லாமே தமிழில் இருந்து பிறந்துச்சா அப்படின்னா, யாரும் எந்த மொழியும் ஒரு மொழி இன்னொரு மொழியில் பிறக்கிறது அப்படிங்கிறதால இல்லை. சரி, இந்த பகுதியில் ஒரே மொழி தான் பேசுனாங்க. மொழி கலப்பாகலாம். மொழி காலத்தில் மறுவலாம். ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழி பிறந்துச்சு, நான் ஆர்ஜின், நீ எனக்கு அடுத்தது அப்படின்னு நிறுவ முயற்சி பண்ணுறாங்க. அதில் தமிழில் அதிகமாக செய்கிறாங்க. தமிழ் தான் முந்தையது. அப்போ கன்னடம் பிந்தையதா? கன்னடம் தோன்றுவதற்கு முன் கன்னட மக்கள் என்ன பேசினாங்க? தமிழ் பேசினாங்களா? அப்போ தமிழ் தோன்றுவதற்கு முன் தமிழ் என்ன பேசினாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஒரு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுது, ஒரு படையெடுப்பு எடுப்பது, ஒரு ராஜ்யம் வேறொரு ராஜ்யத்தை ஆள வருது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அல்லது மக்கள் ஒரு இடத்துலேருந்து இடம்பெயர்றாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் மொழிகள் சங்கமமாகுது அல்லது இணையுது அல்லது மறுவுது, அப்படி வச்சுக்கலாம். ஒரு 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 பகுதியில் தனிப்பட்ட மக்கள் ஐசோலேட் ஆகிட்டாங்கன்னா அவங்க அதிலே இருப்பாங்க. இப்போ தமிழை இலங்கையில் பேசுகிறவங்க என்னன்னா, இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் அங்கே போனாங்க, அவங்க அன்னைக்கு என்ன தமிழ் பேசுகிறாங்களோ அதே பேசுகிறாங்க. இங்கே மலாய்க்கு போனாங்க, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு என்ன தமிழ் பேசுனாங்களோ அதே தமிழை தான் பேசுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வளர்ச்சி மாற்றம் அடையுது. வளர்ச்சின்னா எப்படி சொல்கிறது? நாங்கள் அறிவியல் தமிழாயிட்டோம், புது புது இப்போ நவீன காலத்திற்கேற்ற மாற்றம் அடைந்து விட்டோம். ஒன்றிலிருந்து மாற்றம் அடைந்து அது வேறு மொழியா இல்லையா? அப்போ தமிழ் கிடையாது. தமிழ் எழுத்துக்களே முன்னிருந்து தமிழ் கிடையாது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் எழுத்துக்கள் இந்த
வடமொழிக்கு உச்சரிப்புக்குரிய எழுத்துக்கள். அது வடமொழி உச்சரிப்புங்கிறேன், தமிழ் அது உச்சரிப்பா இல்லையான்னு தெரியாது. இப்போ ஹா அகம்னு சொல்லுவோம், ஆனால் ஹா வந்து வடமொழி உச்சரிப்போம். ஹா ஜா ஷா ஜா சா இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் வந்துட்டு உச்சரிப்பே எடுத்துவிட்டோம். எப்போ எடுத்தால் ஒரு 30 வருஷத்துக்குள்ள தான் இதெல்லாம் எடுத்துருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவத்திலே கூட தமிழை எழுதுகிற ஒரு எழுத்து வடிவத்திலே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எழுத்து வடிவம் வேறு, 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எழுத்து வடிவம் வேறு, இப்போ இருக்கிற எழுத்து வடிவம் வேறு. முன்னாடி சேர்த்து எழுத்தெல்லாம் இப்போ சமஸ்கிருதத்தில் வட தேவநாகரி ஸ்கிரிப்டில் எழுதும்போது எப்படி ஒரு எழுத்தை சேர்த்து எழுதுகிறாங்களோ அதேமாதிரி தமிழ் இக்குனா இக்கு இப்போ அப்படியே வந்து கூவா போடுற எப்படி நிறைய எழுத்து வடிவங்கள் இருந்துச்சு. அது எல்லாம் யார் ரிமூவ் பண்ணால் ஏன் ரிமூவ் பண்ணால் என்ன அத்தாரிட்டி அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு தெரியல. இந்த சேர்த்து எழுதின எழுத்துக்கள் எல்லாம் இப்போ இல்லை. அதே மாதிரி லை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கை இந்த மாதிரி இதெல்லாம் வேறு மாதிரி வடிவத்தில் இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி மருவி இருக்குது. இப்போ எழுத்து வடிவத்திலே நிறைய மாற்றம், சேர்த்து எழுத்துக்களே இல்லாமல் பண்ணிட்டாங்க. புதுசாக புள்ளி வச்ச எழுத்துக்கள்லாம் வந்துச்சு. இப்போ பழைய எழுத்துக்களை எழுதலை. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அது தமிழ்லியா இது தமிழாம். அப்போ அந்த மொழி இப்போ கிடையாது, அது தமிழி மொழி, இது தமிழ் மொழி. அப்போ நம்ம முன்னாடி பேசின மொழியே நம்ம பேசலை, அப்போ நம்மளே வேறு மொழி தான் பேசுகிறோம் அப்படின்னு தானே எடுத்துக்கணும். தமிழ் முன்னேறின சரி, முன்னேறின எழுத்து முறை இதுவா? கல்வெட்டு இருக்கிற எழுத்து முறை இப்போ இருக்கிற எழுத்து முறையும் ஒன்றா கிடையாது. அப்போ கல்வெட்டில் இருந்த எழுத்து முறை வேறேனா அது வேறு மொழி, அதனுடைய மருவிய அல்லது புதிய வடிவமான மொழி தான் இது. இதுக்கு வேறு பேர் தான் கொடுக்கணும். இது தமிழ்னே சொல்லக்கூடாது. அதை தமிழ்னா இது தமிழ் கிடையாது, இதை தமிழ்னா அது தமிழ் கிடையாது, அப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி தான் கன்னடமும். இங்கே ஒரு மொழி பேசுகிறோம், அங்கே வடக்கத்திய ஆதிக்கம் வந்துச்சு, அவங்க சமஸ்கிருத கலவை இருக்குது. தெலுங்கில் சமஸ்கிருத கலவை அதிகமாக இருக்குது, மலையாளத்தில் சமஸ்கிருத அரபிக் கலவை அதிகமாக இருக்குது. இப்போ கலவை தான். இப்போ ஒரு அரசர் ஆட்சி செய்கிறாரு, அவர் ஒரு மொழி பேசுகிறப்ப உருது பேசுகிறவன் சமஸ்கிருதம் பேசுகிறவன் வேறு வேறு ஆட்சியாளர்கள் வரும்போது அவங்களுடைய மொழி வந்து உட்கலந்து போயிடுது. அதனால் வந்து வருது. சில வார்த்தைகள் வந்து மருவி வேறு மாதிரி உச்சரிப்பை பெறுது. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே பல்வேறு பிராந்தியங்களில் பல்வேறு உச்சரிப்பு இருக்குது. நம்ம வந்து பாடப்புத்தகம்னு ஒன்றை வச்சுக்கிட்டு இதை தமிழ்ங்கிறோம், இது தமிழே கிடையாது. இது பொதுமைப்படுத்துதல்ங்கிற பேரில் ஏதோ படிக்கிறோம். நம்ம பேசுகிற நீங்கள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் மக்கள் பேசுகிறது தான் தமிழ் மொழி. தமிழ் மொழியிலேயும் பாருங்கள் கொங்கு மக்கள் பேசுகிறாங்க. அந்த அவங்களுடைய தனிப்பட்ட சில வார்த்தைகள் பாடப்புத்தகத்தில் இருக்காது. தனிப்பட்ட உச்சரிப்புகள் ஸ்லாங் இதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி இப்போ கல்லர் சமுதாயம் ஒரு மொழி பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் வந்துட்டு பாடத்திட்டத்தில் இருக்குதா? அந்த ஸ்லாங்கில் நம்ம பேசுகிறோமா? அவங்க பேசுகிற அவங்க உள்ளூர் வழக்கில் இருக்கிற வார்த்தைகள் இருக்குதா? இல்லை. அப்போ அதுவும் இந்த பாடப்புத்தக தமிழுக்கு சம்மந்தம் கிடையாது. இதே மாதிரி இப்போ செட்டிநாடு போனீங்கன்னா அவங்க சில உச்சரிப்பு இதெல்லாம் இருக்குது உச்சரிப்பு சில சிறப்பு வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்குதா? இல்லை. ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன வார்த்தை சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்ற வார்த்தை எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் எந்த பாடப்புத்தகத்திலும் கொஞ்சம் கொஞ்சமானலாம் எழுத மாட்டாங்க, சிறுக அப்படின்னு தான் எழுதுகிறாங்க. அப்போ தமிழ் மொழியில் எல்லா வட்டார வழக்கிலையும் இருக்கிற வார்த்தைகளே இல்லாத போது இதுவே ஒரு புதிய தமிழ் அப்படின்னா இதுவே தமிழ் கிடையாது. இப்போ பாடப்புத்தகத்தில் இருக்கிறது நம்ம இப்போ வட்டார வழக்கில் பேசுகிற எந்த தமிழும் முழுமையாக கிடையாது. இது தமிழா அப்படின்னா அதுவே சந்தேகம். இப்போ நம்மளே வந்து எப்படி மருவி வேறு மொழியாயிட்டோம். அதே மாதிரி அந்த பிராந்தியத்தில் அந்த ஆட்சிக்குட்ட பகுதியில் வேறு மருவி வேறு மொழியாயிட்டாங்க. இப்போ ஒன்றிலிருந்து இன்னொன்று பிறக்கலை, ஒன்றோடு ஒன்று கலந்தது, ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது அல்லது வட்டார வழக்கு அப்படி தான் எடுத்துக்கணும். அதை விட்டுவிட்டு எங்கள் மொழியில் இருந்தால் உங்கள் மொழி பிறந்தது, உங்கள் மொழியில் இருந்தால் எங்கள் மொழி பிறந்தது அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் கூற்றுக்கு எவ்வளோ சரின்னு தெரியல. இன்னொன்று, இப்போ கன்னடம் தமிழிலிருந்து பிறந்ததானா கன்னடம் தமிழிலிருந்து பிரித்தா அல்லது தமிழ் கன்னடத்திலிருந்து பிறந்ததா? இது எல்லாத்துக்கும் முதல்ல மூல வார்த்தை என்ன வார்த்தை? மொழிக்கு ஒரு வார்த்தை இருந்துச்சாம். இப்படி நிறைய இருக்குது. இப்போ தமிழ் மட்டும்தான் வந்து செம்மொழியா அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் தமிழ் மட்டும் செம்மொழின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அதே அரசாங்கம் கன்னடத்தையும் செம்மொழின்னு தான் சொல்லுது, தெலுங்கையும் செம்மொழின்னு தான் சொல்லுது, சமஸ்கிருதத்தையும் செம்மொழின்னு தான் சொல்லுது.
ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் தமிழை மட்டும்தான் உலகத்திலே செம்மொழி அப்படின்றாங்க. இன்னும் தமிழ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மொழிகள் இருக்குது. மொழிகளை பற்றி நிறைய விஷயம் பேசணும். இப்போ ஒரு மொழி இன்னொரு மொழியிலிருந்து பிறக்கிறதில்ல, எல்லாம் ஒரே மொழி தான். வட்டார வழக்கில் வேறு வேறுமான உச்சரிப்புகள், வார்த்தைகள், சில விஷயத்தை கூடுதலாக ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க, சில அதே வார்த்தையை குறைவாக உபயோகப்படுத்துகிறாங்க. இதுதான் காரணம். இப்போ இன்னொரு பதிவில் இதே விஷயத்தை பார்ப்போம். வணக்கம், அன்பேஷும்.